ஏஞ்சி உங்களுக்கு இந்த வேலை? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? என்ன வேலை? என்ன பண்றேன்? ஏன் மற்ற ஊழியக்காரங்களை குறை சொல்றீங்க? ஊழியக்காரங்களை குறை சொல்லி தப்பான ஊழியக்காரங்களோட தப்பை தான் சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டுறதுக்கு நீங்க யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை திருச்சி பேசுறதுக்கு அவங்க யாரு? ஒரு விஷயத்த கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டுக்குள்ள போய் அவன் என்னென்ன தப்பு செய்யறான்னு கண்டுபிடிச்சு சுட்டி காட்டல. பப்ளிக்கா திருச்சபையில நின்று கண்டதையும் போதிக்கிறதையும் கண்டதையும் பாடுறவங்களையும் தான் சுட்டி காட்டுறோம். அது அவரோட சர்ச்சு, என்னமும் பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன? அவரோட சர்ச்சுன்னு அந்த சர்ச் பில்டிங்கை சொல்றியா, அந்த பில்டிங்குள்ள இருக்கிற விசுவாசிகளை சொல்றியா? யாரப்பா சொல்ற? திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் யாருக்கு சொந்தமானவங்க? அவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினது யாரு? அவங்க பாவங்களுக்காக பலியானது யாரு? பாஸ்டரா, இயேசுவா? ஏண்டா ஒருத்தன் பப்ளிக்கா புல்பிட்ல நின்று பிதாவோட சபையை கல்லர் குகையாக்கிட்டு இருக்கான். அவன் மேல வராத கோபம் உங்களுக்கு தட்டி கேட்கிறவங்க மேல வருது. இது எந்த ஒரு நியாயம்பா? ஏண்டா உங்களுக்கு கிறிஸ்துவை விட அந்தி கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்குது? சொல்லு. போதகனை விட உங்களுக்கு ஏன் பாதகனை ரொம்ப பிடிக்குது? எனக்கு புரியவே இல்லை. சரியான ஊழியக்காரங்க விசுவாசிகளை இயேசுவுக்கு நேரா நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு சில தப்பான ஊழியக்காரங்க இயேசுவுக்கு நேரா வர்ற விசுவாசிகளை கூட உலகத்துக்கு நேரா திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மந்தையை தப்ப விடாத ஓநாய் கூட்டங்கள். தன் சொந்த ஆதாயம் தேடி என்றும் ஊழியம் செய்யாமலே பிறநல சிந்தை கொண்டு சரியாய் ஜீவியம் ஜீவிக்கவே மெய்ப்பர்கள் ஆன பின்னும் தேவனின் வார்த்தை பேசாமலே உலக ஞானத்தை பேசி ஜனத்தை தன்வசமாக்காமலே சபை மக்கள் இரத்தத்தை உரிந்து அவர்கள் உழைப்பில் உண்ணாமலே சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து உணர்வின் அற்று பிரியாமலே உண்மையுள்ள ஊழியனாக இன்றே மாறிடுவோம். சுயநலத்தோடு பெற்ற பணத்தை திருப்பி செலுத்திடுவோம். இனியும் தாமதம் வேண்டாம், விழித்திடுவோம். தெய்வ பயத்தில் வாழ்க்கை வாழ்ந்திடுவோம்.